சுவையான டேஸ்டியான சாதம் கஞ்சி வடிக்காமல் தயிர் சாதம் செய்ய போகிறோம். இது நம்ம வெளியில் எங்கேயாச்சும் கிளம்பணுன்னா கூட ஃபேமிலியோடு கிளம்புனோன்னா இது மாதிரி தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள். காயாது, புளிச்சும் போகாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எப்போயுமே அப்படியே ஈரப்பதமாக ட்ரை ஆகாது, அப்படியே இருக்கும். வீணாகவும் கெட்டும் போகாது. நல்லாயிருக்கும். டேஸ்ட்டான தயிர் சாதம் செய்ய போகிறோம். உலை வச்சிட்டோம், அரிசி வச்சிட்டோம், அதுக்கான தண்ணி வச்சிட்டோம். இப்போது ஆரம்பிக்கலாம். தயிர் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பில்லை, உளுத்தம்பருப்பு, கடுகு, பச்சை மிளகா, மாங்காய், இஞ்சி. எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது, அதனால் இஞ்சி போடலை. நீங்கள் இஞ்சி கொஞ்சம் நைஸாக அந்த இதில் கேரட் துருவலில் திருவி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்தமாதிரி பீஸ் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டாலும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம் செஞ்சு பார்ப்போம் வாங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு தண்ணி காஞ்சி வந்துடுச்சு. இப்போயே நம்ம போட்டுடலாம். கொதிச்சுட்டு போட வேணாம், இப்போயே போட்டுடலாம். அரிசி போட்டுடலாம். அரிசி போட போகிறோம். அரிசி போட்டுட்டோம். தயிர் சாதத்துக்கு சாதம் வெந்துச்சு. இப்போ தாளித்து இதிலே கொட்டிடலாம். வடிக்க வேணாம், கஞ்சி இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். கடுகு வச்சுட்டு இப்போ அரிஞ்சு வச்சுக்கிற மாங்காய், பச்சை மிளகா, பெருங்காயத்தூளை அதிலே போட்டு விடும். நம்ம நவுந்துல போட்டுட்டோம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். சாதத்துலேயே உப்பு போட்டுட்டோம். இது நல்லா கொஞ்சம் செவக்க வதக்கிக்கலாம். செவக்க வதக்கிட்டு சாதத்துலேயே கொட்டிடணும். கடைசியாக தயிர் ஊற்றணும். நல்லா கடைசியாக தயிரை ஊற்றி இறக்கிட வேண்டியது தான் சாதம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இதில் பெருங்காயத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, மாங்காய், பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நல்லா செவந்துச்சு. இங்கே பாருங்கள், மாங்காய் வெந்துச்சு, பச்சை மிளகா வெந்துச்சு. இப்போ அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். நிறுத்திட்டோம். அப்படியே சாதத்தில் கொட்டிக்க வேண்டியதுதான். அது சாதம் வந்துச்சு, முக்கால் பதத்துக்கு இருக்குது. இப்போது சாதத்தில் கொட்டிட்டோம். சாதம் நல்லா வந்துச்சு. கஞ்சி வடிக்கக்கூடாது. இது நீங்கள் டூர் போனாலும், வெளியில் எங்கேயாச்சும் போனாலும், கோயில் சம்மந்தமாக வெளியில் போனாலும் காலையிலே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு ஊறுகாய் கூட தொட்டுக்க வச்சுக்கிட்டா போதும். இன்றைக்கி நம்ம இதுக்கு தொட்டுக்க செய்கிறது வடவை துவையல் செய்ய போகிறோம். அது நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடுத்தது தயிர் ஊற்ற போகிறோம். இப்போ ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது தயிர் சாதத்துக்கு தேவையான சாதம் வெந்துடுச்சு. கஞ்சி வடிக்காமல் வச்சுருக்கோம் நம்ம. இப்போது கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, மாங்காய், பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டோம். உப்பு சாதம் வெந்துட்டு இருக்கும்போதே உப்பு போட்டுட்டோம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட போகிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டோம். இறக்க போகிறோம். அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போடுறோம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கோம். ஏற்கனவே போட்டிருக்கோம் கருவேப்பிலை, அதனால் கொஞ்சமாக போட்டுருவோம். கொத்தமல்லி வாசனையாக நல்லாயிருக்கும். இஞ்சி நம்ம எங்கள் வீட்டில் போட மாட்டோம், நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி நல்லாயிருக்கும். இஞ்சி துருவி போட்டிங்கன்னா செரிக்கும், நல்லாயிருக்கும். இப்போ தயிர் ஊற்றுறோம். தயிர் எவ்வளோ தயிர் நிறையா ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தயிர் ஊற்றிட்டோம். தயிர் ஊற்றி கலர்றோம். இதுக்கு சுவையான வடவை துவையல் செய்ய போகிறோம். அடுத்தது அந்த வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயிர் சாதம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு.
நல்லா இருக்கா? வெந்து வந்துச்சு. இதேமாரி நீங்களும் தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.